இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். கிட்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வணக்கம். ஒரு சீல ஐபிஎல், ஒரு சீல ஐபி, சின்ன ஃபார்முலா மாதிரி இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. ஒரு சி கிரிக்கெட்டில் ஐபிஎல் கொடி கட்டி பறக்கும்போது இங்கே இன்னொரு சி சினிமாவில் இந்தியா பாகிஸ்தான் ஐபி. இதுக்கு தான் வர சப்ஜெக்ட் வந்துட்டேங்க. நேரம் சொன்னேன் எப்படி இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு டைட்டில் கேட்டதுமே நீங்கள் வந்து இல்லை கண்டிப்பாக நகத்தை கட்சின்னு பார்க்க போகிறோம், இது ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் ஷார்ஜாவில் இல்லாட்ட வேர்ல்டு கப் ஃபைனல்ஸு அப்படின்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. ரெண்டு பேர் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறாங்க, டாம் அண்ட் ஜெர்ரியாக அடிச்சுக்கிறாங்க, வடிவேலுவும் சிங்கமுத்துவா அடிச்சுக்கிறாங்க. இப்படி எக்ஸாம்பிள் சொல்லினே போகலாம். ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கே தெரியும். ஹீரோ விஜய் ஆண்டனி, சுஷ்மா ராஜ் ஹீரோயின், ரெண்டு பேருமே வக்கீல். ஒருத்தங்க வந்து மெரிட்டில் வந்த வக்கீல், ஹீரோயின் வந்து நல்ல மெரிட்டோரியஸ் வக்கீல், இன்னொருத்தர் அரியர்ஸு அட்டெம்ப்ட்டு இப்படி வர வக்கீல். ரெண்டு பேரும் எல்லாத்துக்கும் அடிச்சுப்பாங்க. கடைக்கு போனால் ஒரே ப்ராடக்ட்டுக்கு அடிச்சுப்பாங்க, ரோட்டில் போனால் ஒரே ஆட்டோக்கு அடிச்சுப்பாங்க, எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸு கூட அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி எலியும் புனியமாக இருக்கிற ரெண்டு வக்கீல் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு ஆஃபீஸ் செட் பண்ணுறதுக்கும் ஒரே இடத்துல அடிச்சுக்கிறாங்க. இப்படி ஃபைட்டு சீக்வன்ஸு லவ்வில் ஆரம்பிக்குது. உங்களுக்கே தெரியும், முதல்ல தானே ஆரம்பிக்கும். சரி, இந்த ரெண்டு வக்கீல் இருந்தோடனே முதல் கேஸ் யாருக்கு வரணும் அதில் அடிச்சுக்கிறாங்க. யார் போனாலும் பிடிச்சி இழுத்து நாங்கள் வாதாடுறோம் உன் கேஸை, நாங்கள் வாதாடுறோம் உன் கேஸை அப்படின்னு. இது லவ்வுக்கு போகுதா இல்லை இது லீகலாக கதை போகுதா, க்ரைம் இருக்கா, பஞ்சாயத்து சீனா, என்ன தலைமுடியை பிச்சுட்டேன் நானே. பட் ஓவரால் பார்க்கும்போது ரெண்டு வக்கீல், மேல் அண்ட் ஃபீமேல், இவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு வார் ப்ரொஃபஷ்னலாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தர் பிடிக்கிற சமயத்துக்கு, அதே சமயத்தில் கேஸும் பிடிக்கிற சமயத்துக்கு பஞ்சாயத்து சீன், கிராமத்து சீன் இதெல்லாம் வருது. ஏன்னா கிளைண்ட் ஓடும் இல்லையா, வாதி பிரதிவாதி, அதுக்கு பஞ்சாயத்து பக்கம் போயிட்டு அதுக்குள்ளுக்குள்ளே ஒரு க்ரைமை நுழைச்சி, அதுக்கப்புறம் இருங்க எனக்கே கொஞ்சம் மூச்சு வாங்குது, அதுக்கப்புறம் க்ரைமை உள்ளுக்குள்ளே நுழைச்சி அந்த க்ரைமுக்குள்ளே பஞ்சாயத்து மக்களே ஹீரோவையும் ஹீரோயினையும் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா ரைட்டாக எனக்கே தூக்கம் வருது ப்ளீஸ் அப்படி ஒரு வழியாக படம் முடிஞ்சிருது. 187 நிமிடங்கள். ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. காமெடி ட்ரை பண்ணுறாங்க, க்ரைம் ட்ரை பண்ணுறாங்க. அதாவது என்னலே நம்ம வாய்க்கா வரப்புக்குள்ளே கால் எடுத்து வச்சா வெட்டி போடலே அப்படின்னு கேஎஸ் ரவிக்குமார் படத்தில், நாட்டாமை படத்துலலாம் வருமாறு அந்த மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. காலிங் ஓவர் அநேகமாக அந்த ட்ராக் பண்ணிடணும், அந்த வண்டியை ட்ராக் பண்ணிடணும், அந்த எவிடன்ஸ் அவங்க கையில் தான் இருக்குது, அது எப்படி பிடிச்சிடணும் அப்படின்னு டக்குன்னு கௌதம் மேனன் டைப்லேயும் சில சீன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மச்சி குச்சி ஹலோ கிலோ அப்படின்னு கவுண்டர் கொடுக்குற காமெடி சீன்ஸும் இருக்குது. அங்கங்கே எல்லாம் வந்துன்னே இருக்குது. இது ஓவரால் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது இல்லை திடீர்னு விளம்பரம் வந்தாச்சே, விளம்பரம் இப்போன்னு பார்த்து விளம்பரம் வந்துச்சு, நல்லா போயிருந்தது படம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல. இந்த படத்தில் நல்ல நல்ல சீனே விளம்பரம் மாதிரி தான் வருது. அப்படியே தூக்க கலக்கத்தில் நீங்கள் இருக்கும்போது திடீர்னு நல்ல சீன் வருது, ஐயோ அப்படின்னு உட்காரச்சு, திடீர்னு மொக்கையாக ஒரு சீன் திருப்பி பின்னாடி போயிடுறீங்க, அடடா. இப்படி மாறி மாறி நம்ம எமோஷன்ஸு, நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் லெவல் எல்லாத்தையும், எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் மாற்றினே இருக்காங்க. ஸோ இதை எந்த படம் மாதிரி பார்க்குறது, இதை காமெடி அப்படின்னு பார்க்கணுமா, க்ரைம்னு சீட் எட்ஜுக்கு வரணுமா, இது ஒரு பயங்கர நாட்டாம ரேஞ்சுக்கு பஞ்சாயத்து சீன்லாம் நிறைய வருது அதனால் பயங்கர அடிதடி அப்படின்ற லெவலில் எக்ஸைட்டடாக பார்க்கணுமா அப்படின்னு டேரக்டர் கிளியராக ஒரு கோடு போடவே இல்லை. இருந்தால் கூட ஒரு க்ரூஷியலான ஒரு சீனில் டுவர்ட்ஸ் இன்டர்வல், அந்த நல்ல சீன் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்டர்வல் கிட்ட தான் வருது. இந்த படத்தில் தான் வருது, இந்த படத்தோட இன்டர்வலில் தான் வருது. அப்படி வந்துடுது, இன்டர்வல் கிட்ட வந்துடுது அந்த நல்ல சீன். அது என்ன சீன்னா, கிராமத்து மக்களில் ஒரு 4-5 பேர் செலக்டடாக, பட்டணத்தில் இருக்கிற பொண்ணுங்களாமே அப்படி இப்படி தானே அப்படின்ட்டுச்சு, இல்லை நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சவால் விட்டு கண்டிப்பாக ராங்காக நடந்துனீங்கன்னா அறைவாங்கன்னு ஹீரோ சொல்லும்போது அந்த இடத்துல வேறு ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் ஹீரோவுக்கு நல்லது, பட் மக்களுடைய பார்வையில் அது ராங்கான ரியாக்ஷன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட். இந்த நாட்டில் தான் கதை போதா, நாட்டில் எவ்வளவோ கதை இருக்கே, பட் இந்த நாட்டில் இந்த கதை போதான்னா டைரக்டர் ஆனதில்லை. நோ, அவசரப்படாதீங்க. நல்ல விஷயத்தை நாங்கள் அங்கங்கே சந்தனம் மாதிரி தெளிச்சிக்கினே இருப்போம். மற்றபடி நீங்கள் நம்ம நார்மல் ரோட்டில் நடந்து போயினே இருக்கணும். நாங்கள் எப்போயாவது ஒரு நல்ல சீனை கொடுப்போம், அப்போ லைட்டாக ரசிச்சுட்டு மறுபடியும் சீட்டுக்கு பின்னாடி போய் உட்காந்துங்க அப்படின்றார். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது விஜய் ஆண்டனி ஹீரோ. எனக்கு ரொம்ப வருத்தம், இந்த அவர் நடித்த முதல் 2 படங்கள் இருக்குது பாருங்கள், நான் அண்ட் சலீம், அந்த ரிவ்யூ நான் உங்களுக்கு பண்ணி சொல்லலையேன்ட்டு அவருக்கே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். இந்த சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு பச்சைக்கிளி முத்துச்சரம் படத்தில் சரத்குமார் பண்ணுவார் தெரியுமா, அவர் மேலே வந்து ஒரு இன்சல்ட்ஸு, ஒரு மிரட்டல்லாம் வரும்போது அப்படி சாந்தமாக பார்த்துன்னு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் விஜய் ஆண்டனிக்கு பிரமாதமாக செட் ஆச்சு முதல் 2 படத்தில் அப்படின்னு நான் அவர்கிட்டயே சொன்னேன்.
பட் அதுவே அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் கொஞ்சம் காமெடி எனர்ஜெட்டிக்காக ஏதோ ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் இதையும் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணி பெரிய விஷப்பரீட்சையில் மாட்டின்ட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. மறுபடியும் சலீம்னே அவர் போனார்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்றது தெரியல. சுஷ்மா ராஜ் அப்படின்னு ஒரு ஹீரோயின், அனுஷ்காவுக்கு சித்தி பொண்ணு மாதிரி இருக்காங்க. அவங்க அப்பப்போ வந்து கொடுத்து டைலாக் பேசிட்டு போகிறாங்க. முழிக்க சொன்னால் முழிக்கிறாங்க, பேச சொன்னால் பேசுகிறாங்க. அவங்க டைலாக் அப்படியே தான். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார், மனோபாலா இருக்காங்க, நம்ம பசுபதி அந்த பசுபதி இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில். பட் என்ன ஒன்று, எல்லா சீனும் கும்பலாக இருக்குது. தேட்டரில் நான் படம் பார்க்கும்போது என்னை சுற்றி நிறைய கும்பல் இருக்குது, ஸ்க்ரீன்லேயும் நிறைய கும்பல் இருக்குது. சம்டைம்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கவங்களாம் ஏன் இங்கே வராங்க, தேட்டரில் இருக்கிறவங்க ஸ்க்ரீன் கழிச்சு உள்ளே போகிறாங்க. யார் ஆர்டிஸ்ட்டு யார் ஆடியன்ஸ்னே தெரில, அவ்வளோ கும்பல் எல்லா சீனும். இது எதுக்குன்னு தெரில. மியூசிக்கில் வந்து புதுசாக தீனா தேவராஜன் ஒருத்தர் மியூசிக் போட்டிருக்காரு. வித்தியாசமான டியூன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்டு அதில் வந்து உயிரின் உயிரே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அந்த டைப்பில் ஒரு 2 பாடல்கள் காதில் விழுந்தது. ரெக்கார்டிங் அப்படி ஜென்ரலாக தெளிந்த நீரோடை மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதில் இந்த டேரக்டருடைய ஆங்கிளில் இந்த படத்தை பார்க்கும்போது காதலுக்கு மரியாதை டிவிடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிவிடியில் ஒரு முக்கியமான க்ளூ இருக்குது. அந்த டிவிடி தான் 2 பேருக்குமே ஹீரோயின் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அந்த டிவிடி அங்கே ஆரம்பிக்குது. ஸோ ஒரு விஜய் படம் டிவிடிக்குள்ளே ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் ஹீரோயின் லடாய் வந்தால் கூட இன்னொரு பேர், கிராமத்து பேரை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு இவங்க கூட வராங்கன்றச்சு விஜயோடைய இன்னொரு படம் குஷி ஞாபகம் வருது. ஸோ டேரக்டர் பயங்கர விஜய் பட ஃபேன் போல் இருக்குது. குஷி ஒரு பக்கம், காதலுக்கு மரியாதை டிவிடி ஒரு பக்கம்னு சொல்லிட்டு விதவிதமாக அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார். இப்படி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், ஏகப்பட்ட சீக்வன்சஸ், ஏகப்பட்ட லைன் ஆஃப் தாட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு ஐடியாவோட படத்தை ஃபோக்கஸ்டாக பார்க்க முடியல. இல்லை டெஃபினட்டாகவே டுவர்ட்ஸ் எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குது. பட் அந்த காமெடி சீன்லாம் க்ரைமில் வருது. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க, ஹீரோயினும் கண்டிப்பாக லவ் பண்ணுறாங்க, டூயட் பாட போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தா பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பயங்கரமாக கிராமத்துலேருந்து 2 குரூப் வந்துருக்காங்க, வெட்டிக்க போகிறாங்க அப்படின்லாம் கத்தி எடுத்துலாம் பார்த்தா அவங்க பாட்டு ஒருத்தர் முறைகிறாங்க, அங்கே சிரிப்பு வருது. அதனால் எந்த சீனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னு நாம் ரிஹர்சல் பார்க்கணும் போல இருக்குது. ஆடியன்ஸே ரிஹர்சல் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த படம் புரியும்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு 2 சீன் நான் உங்களுக்கு சொல்லணும். அது என்னென்னா, இப்போ கிராமத்து பஞ்சாயத்து சீக்வன்ஸுக்குன்னு ஹீரோயின் அங்கே போயிட்டு அந்த 2 குரூப்புக்கும் இவங்களை பிடிக்கணுன்றதுக்கு 2 சீன் வச்சுருக்காங்க. மறக்க முடியாத சீனுங்க. எப்படின்னா யாரோ ஒரு லேடியை யாரோ ரேப் பண்ணிடுறாங்க டார்க்கில். அந்த 4 பேரில் யார் அது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் வந்து இல்லை குண்டாக இருக்கிறவர் குனிஞ்சு ஒரு கல்லை தூக்குன்றார். அவரால் முடியல. அப்போ இவர் அந்த ரேப்பை பண்ணியிருக்க மாட்டார். கல்லை தூக்கிறதுக்கே அவரால் குனிய முடியல. அப்புறம் டக்குன்னு அப்படி பார்த்து அந்த யார் ரேப் ஆகிருக்காங்களோ அவங்க முகத்துலலாம் ஒரே கீரல் இருக்குது, இன்னொருத்தருடைய கையில் நகம் இருக்குது, கண்டுபிடிச்சிடறாரு இவங்க தான் ரேப்பன். இது ஒரு பக்கம். ஸ்காட்லாண்ட் யார்ட் டிடெக்டிவால் கூட இந்த மாதிரிலாம் முடியாது, அவ்வளோ ப்ரில்லியன்ட். அதே மாதிரி ஹீரோயினில் டக்குன்னு அந்த குரூப்பை கவர்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, நல்ல வெயில் பொட்டல் காடில் மொபைல் ஃபோனை பார்த்து கண்டிப்பாக மழை வரும்ன்றாங்க. அடுத்த நிமிஷமே தூரல் சிக்னு வருது, ஏதோ மேகம் வந்ததோ டைப்பில் மழை வந்துடுது. நம்ம வெதர் ரிப்போர்ட் ரமணன் இல்லை, அவரே டென்ஷனாக இருப்பார், இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒருத்தர் சொல்கிறாங்களே ஃபோர்காஸ்ட்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்து அப்படியே புல்லு லான்லாம் அறிகிற மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்குது. எப்படி வச்சாங்கன்னே தெரில. டுவர்ட்ஸ் தி எண்டு கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும், இந்த ஜிகிர் தண்டாலேருந்தே இந்த வில்லன் வந்து மாட்டின் மொழிகிற மாதிரி எல்லோரும் வேடிக்கை காட்டுறது அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியாக போகிறது பார்த்தீங்களா, அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேரக்டர் அண்ட் டீம் வந்து ஃபோக்கஸ்டாக என்ன லைனில் போகலான்ற ஒரு ஃபோக்கஸில் இருந்திருந்தாங்கன்னா பிரமாதமாக இருந்திருக்கும். டைட்டில் வித்தியாசமாக இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனியோடைய ஆக்டிங்க்குன்னே நான் போனேன் இந்த படத்துக்கு. பட் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ளிப்பண்ட்டாக எல்லா விஷயத்தையும் காமிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரொம்ப புரிகிற மாதிரி உங்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணுன்னா, இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான். இந்தியா பாகிஸ்தான்ற படம் உங்களுக்கு கொடுத்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இதில் எல்லாமே இருக்குது. டாய்ஸ் இருக்குது, வீடியோ கேம்ஸ் இருக்குது, ஜென்ட்ஸ் ட்ரெஸ்ஸிங் இருக்குது, லேடிஸ் ட்ரெஸ்ஸிங்லாம் இருக்குது. எல்லாம் தப்பாக இருக்குது. அதாவது டாய்ஸ் வாங்கலான்னு போகும்போது அங்கே மெஷின் கன்லாம் இருக்குது, கன்னு இந்த மாதிரி வீடியோ எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. சரி, இப்போது ஜென்ட்ஸ் இல்லை கிட்ஸ் வேர் பார்க்கலான்னுச்சு, அங்கே லேடிஸு. சரி, வேறு ஏதாவது பாத்திரம் பார்க்கலான்னுச்சு, அங்கே ஐஸ்கிரீம் இருக்குது. ஸோ இப்படி வித்தியாசமாக கம்ப்ளீட்டாக குழப்பி விட்டாங்களே, அது என்னன்னு தெரில. இந்தியா பாகிஸ்தான்றச்சு ஒரு பெரிய மேக்னிடியூடில் பெரிய அடிதடின்னு நினச்சோம். அப்படி ஒரு அடிதடியே இல்லை. ரொம்ப சாதாரணமாக இந்திரா நகர் பொர்சுவாக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்தியா பாகிஸ்தான். அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாகவே காஷ்மீர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலில் படம் பார்ப்போம்.
அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.